ஓம் கங்கணபதியே நமக, குரு தேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல உங்களுடைய ராசிக்கு இந்த மாத கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமாகிய கும்பத்தில் சனி பகவானும், 5ஆம் இடத்துல சந்திரன் ராகுவும், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்துல சூரியன், குரு, சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களும், 11ஆம் இடத்துல கேது பகவானும் இந்த மாத கிரகநிலைகளாக உங்களுடைய ராசிக்கு இருக்கிறாங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் மேசத்துல ஆட்சியாகிறார். முக்கியமாக வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணி வச்சுருப்பீங்க, ரிசல்ட்டே சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதுவரை காரிய தடைகளாக இருந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். தாய் மாமன் மற்றும் தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நன்மைகளும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய பேச்சை மேலதிகாரிகள் கேட்டு செயல்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். மேலதிகாரிகளால் இருந்த தொல்லை இப்போது சிறு சிறு கஷ்டங்கள், மன உளைச்சல்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பொருளாதாரம் இந்த மாதத்தில் இருந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையை அடையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம், குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். பொதுவாக இந்த மாதம் நீங்கள் குடும்பத்தினரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத அதிகமாக்கிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு ஒருபடி நல்லபடியாகவே நடக்கும். அதற்கான கிரக அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கின்றன. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இப்போது வரும். அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதக கிரக நிலைகளும் சாதகமாக இருந்தால் இது 100% நடக்கும். குரு பகவானும் 7ஆம் இடத்திலே இருக்கிறதுனால திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வரன்கள் தேடி வரும். இந்த மாதத்தில் நீங்கள் திருமணத்திற்கான முயற்சிகளையும் தாராளமாக ஆரம்பிக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சலசலப்புகள் இருந்தாலும் கூட பிள்ளைகள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் குடிகொள்ளும். இந்த மாதம் 14ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறதுனால கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு சிறு சிறு கஷ்டங்கள் ஏற்பட்டு 15ஆம் தேதிக்கு பிறகு அது முழுமையாக ஒரு தீர்வை எட்டும். அதேபோல் எந்த ஒரு விஷயத்திலும் ஆடம்பரமாகவும் அத்தியாவசியம் இல்லாத விஷயங்களிலும் கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். இருந்தாலும் இப்போது கேட்ட இடத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்திலேயே ஆட்சியாகிறதுனால கேட்ட இடத்தில் கடன் உடனடியாக கிடைக்கும். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். இந்த மாதத்தில் எதிர்மறை பலன்களை குறைத்து நல்ல பலன்களை அதிகமாக்கி கொள்ள வியாழக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா அமையும். இது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்களுடைய பிறப்பு ஜாதகப்படி உள்ள தசாபுத்திகளின் அடிப்படையிலும் கிரகநிலைகளின் அடிப்படையிலும் தான் முழுமையான பலன்கள் நடைபெறும். உங்களுடைய சுயஜாதகம் சம்பந்தமான கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.